எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை, பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, ஒரு 7 வார்த்தைகள் இந்த 7 வசனத்தில் சொல்லி சுருக்கமாக நான் முடிக்கிறேன். தேவனை பின்பற்றுகிறவர்கள். பவுலுடைய ஒரு வேண்டுகோள் என்ன? நீங்கள் தேவனை ஃபாலோயர்ஸ் ஆஃப் காட், மனிதர்களை பின்பற்ற தேவையில்லை. பவுல் சொல்லுகிறார், நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுங்கள். நான் யாரை பின்பற்ற வேண்டும்? ஒரு பிரியமான பிள்ளை யாரை பின்பற்றுவான் அப்படின்னா அப்பாவை பின்பற்றுவான். அப்போ பிரியமான ஒரு பிள்ளை யாரை பின்பற்றும்? தகப்பனை, அப்பனை பின்பற்றும். அப்ப அப்பன்மார், தகப்பன்மார் என்ன செய்ய வேண்டும்? தேவனை நீங்கள் பின்பற்ற ஒப்பு கொடுக்க வேண்டும். நீ தேவனை பின்பற்றினால் உன் பிள்ளை உன்னை பின்பற்றும். நீ மற்றவர்களை பின்பற்றினால், நீ ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினால் அந்த பழக்கத்தில் பிள்ளை வளரும். உன் போதனைகளை பிள்ளைகள் கேட்காது. அப்ப தேவனை பின்பற்று. நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை, அப்ப தேவனை பின்பற்ற எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்கணும்? டியர் சில்ட்ரன், பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்ற வேண்டும். ஒரு அல்ல சொல்லுமா? நான் தேவனை பின்பற்ற வேண்டுமானால் முதலாவது தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். தகப்பனை பின்பற்ற வேண்டுமானால் தகப்பனுக்கு எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்கணும்? பிரியமான பிள்ளையா. அப்ப பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிற அனுபவம். அதுதான் சொல்றார், இயேசுவே நான் உம்மை பின்பற்றுவேன். இந்த 2வது வார்த்தையாக வாக் இன் லவ், அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். 2வது வார்த்தை எழுதி கொள்ளுங்க, அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். வாக் இன் லவ். எப்படி அன்பில் நடந்து கொள்ளுங்கள்? கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாகவும் ஒப்பு கொடுத்து, நல்லா கவனிக்க, சுகந்த வாசனை ஒன்று. கிறிஸ்து எப்படி ஒப்பு கொடுத்தார்? நம்பர் 1 சுகந்த வாசனை, நம்பர் 2 காணிக்கை, நம்பர் 3 பலியாக, நம்பர் 4 அன்பு கூர்ந்து. 4 விஷயம் கிறிஸ்து செய்திருக்கிறார். 4 விஷயம் கிறிஸ்து செய்திருக்கார். 1 சுகந்த வாசனையாக, 2வது காணிக்கையாக, 3வது பலியாக, 4வது அன்பு கூர்ந்து ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து எப்படி தம்மை ஒப்பு கொடுத்தார்? நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். எப்படி ஒப்பு கொடுத்திருக்காரு? சுகந்த வாசனையாக. நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? கிறிஸ்துவை போல் நடந்து கொள்ள வேண்டும். எப்படி நடக்கணும்? கிறிஸ்துவை போல் நடக்க வேண்டும். சுகந்த வாசனையாக நடக்க. 2வது காணிக்கையாக ஒப்பு கொடுத்து நடக்க வேண்டும். இயேசு எப்படி ஒப்பு கொடுத்தார்? 3வது பலியாக ஒப்பு கொடுத்து நடந்தார். நாம் பலியாக ஒப்பு கொடுத்து நடக்க வேண்டும். 4வது அன்பு கூர்ந்து போல நானும் அன்பு கூர்ந்து நடக்க வேண்டும். அன்பிலே வாக் இன் லவ், அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எப்படி அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவுக்காக? இந்த 4 விஷயங்களை நாம் மனதிலே பதிக்க வேண்டும். சுகந்த வாசனையாக நாம் நடக்க வேண்டும், காணிக்கையாக நான் நடக்க வேண்டும், பலியாக, ஆண்டவரே நான் என்னை பலியாக ஒப்பு கொடுத்து நடக்கிறேன். 4வதாக நான் அன்பு கூர்ந்து நடக்க வேண்டும். முதலாவது பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்ற வேண்டும். 2வது அன்பிலே நடக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுமா? 3வது பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நடத்தல். முதலாவது பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுதல், 2வது அன்பிலே நடத்தல், 3வது பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நடத்தல். கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து கிறிஸ்துவை பின்பற்ற வந்துவிட்டால்
பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நடக்க வேண்டும். 6 விஷயம் சொல்றார். 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல 3ஆம் வசனம் என்ன சொல்றார்? நம்பர் 1 வேசித்தனம், நம்பர் 2 அசுத்தம், நம்பர் 3 பொருளாசை, நம்பர் 4 வம்பு, புத்தீனமான பேச்சு. இது பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி கிடையாது. இனிமையான பேச்சு, அதற்கு ஹியூமர், பிரசன்ட்ரி, ஸ்குருலிட்டி, ரிபால்ட்ரி, நிந்தை சொல், ஆபாசமான பேச்சு, பரிகாசமான பேச்சு, நிந்தையான பேச்சு, இனிமையாய் பேசி பரிகாசம் பண்றது பரிசுத்தவான்களுக்கு தகுதி கிடையாது. இதெல்லாம் பரிகாசம் என்ற வார்த்தைக்கு ஒரு அழகான வார்த்தை யூட்ராஃபிலியா, யூட்ராலிஃபியா அப்படின்னா என்ன சொல்லுது? பிரசன்ட்ரி, ஸ்குருலிட்டி, ரிபால்ட்ரி, நிந்தனை சொல், நிந்தனை சொல், இனிமையான பேச்சு, ஆபாசமான பேச்சு, பரியாசம். சபைக்குள்ளே அது இருக்கக்கூடாது, விசுவாசிகளுக்குள்ளே அது காணப்படக்கூடாது. இது பரிசுத்தவான்களுக்கு தகுதியும் கிடையாது. அப்ப பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். 4வது குறிப்பு 5ஆம் அதிகாரம். இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 4வது குறிப்பிலே உள்ள தலைப்பு என்ன? வீண் வார்த்தைகளினால் மோசம் போகாதிருங்கள், அல்லது மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சொல்லுமா? சொல்லு சத்தமா. வீண் வார்த்தைகளினாலே சும்மா உட்காந்து பேசி 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 நம்மள மயக்கி ஏமாத்திடுவான். வீண் வார்த்தைகளினால் சும்மா உட்காந்து பேசுவான். பேசி 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 மோசம் போயிடும். பவுல் எழுதுகிறார், இப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால். எப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக? அசுத்தம், பொருளாசை, வம்பு, புத்தீனமான பேச்சு, பரியாசம். இப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல். அப்ப இந்த 6 காரியங்கள் இருக்கிறது பிரியமான பிள்ளைகள் அல்ல, இது கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். 4வது குறிப்பு போட்டுக்கோங்க, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். அப்ப பிரியமான பிள்ளைகள் வேற, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் வேற. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தேவ ஒத்தாசைனாலே ஆண்டவரே இந்த வசனங்களை புரிந்து கொண்டு என் வாழ்நாளை ஓடி முடிக்க எனக்கு உதவி செய்யும். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். இப்ப 5வது குறிப்பு, வீண் வார்த்தைகளினால் மோசம் போகாமல் எச்சரிக்கையாயிருத்தல். 5வது குறிப்பு, வீண் வார்த்தைகளால் மோசம் போகாதபடி எச்சரிக்கையாயிருத்தல். அவர்களுக்கு பங்காளியா போகாதீங்க. 5வது குறிப்பு, பங்காளியாகாதீர்கள். யாருக்கு? அவர்களுக்கு. எவர்களுக்கு? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுக்கு. பிரைஸ் தி லார்ட் சொல்லுமா? பிரியமான பிள்ளைகளை போல் தேவனை பின்பற்றுகிறவர்கள். 1வது குறிப்பு தேவனை. 2வது குறிப்பு அன்பில் நடந்து கொள். எப்படி அன்பில் நடந்து கொள்ளுதல்? சுகந்த வாசனை, காணிக்கை, பலியாக அன்பு கூர்ந்து அதுபோல அன்பில் நடந்து கொள்ளுங்கள். 3வது பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். வேசித்தனம், அசுத்தம், பொருளாசை, வம்பு, புத்தீனமான பேச்சு, பரியாசம் இவர்கள் இல்லாமல் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். 4வது குறிப்பு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். அந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் யாரு? இந்த 6 குறிப்பு உள்ளவர்கள் கீழ்ப்படியாமையின் பிள்ளை. நம்முடைய சபையில் இருந்தா கூட பரவாயில்ல, இந்த 6ல ஒரு பாயிண்ட் வந்துச்சுன்னா நீங்க கீழ்ப்படியாமையின் பிள்ளை தான். 5வது வீண் வார்த்தைகளினாலே. ஹல்லேலூயா சொல்லுமா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.